Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 9 integral calculus improper integral அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். type 1 improper integral type 1 மூன்று விதமான டைப் இருக்கு. integration dx by a sin x square x plus b cos square x plus c. Second one dx by a cos square x plus b. Third one dx by a sin square x plus b. இந்த மாதிரி சம்ஸ்க்கு ஃபுல்லாகவே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹிண்ட் பார்த்துக்கோ. அதாவது டிவைட் பண்ணணும். எதன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸை டிவைட் பண்ணுறோம். எதில்? நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும், போத்தில் ரெண்டுலேயுமே. cos square x divide cos square x by numerator and denominator. மேலையும் கீழையும் கொடுக்கப்பட்ட இதுக்கு டிவைட் பண்ணி தான் நம்ம செய்ய முடியும் கணக்கு கான்செப்ட். அதுக்கப்புறம் எலிமினேஷன் பண்ணி கொண்டு போயிடலாம் கணக்கை சிம்பிளிஃபை பண்ணி. இதில் எக்ஸசைஸில் 2 கணக்குகள் இருக்கும். எக்ஸாம்பிளில் ஒரு சம்ஸ் இருக்கும், பார்த்துக்க. எக்ஸசைஸ் 9.5 exercise 9.5 improper integral. First sum, first Roman letter, integration 0 to pi by 2. அந்த டைப் ஞாபகத்தை வச்சுக்கோ. dx by 1 plus 5 cos square x இந்த வந்துருச்சு பாரு, அதே டைப்பில். அப்போ நம்ம டிவைட் பண்ணணும் போத் நியூமரேட்டர் டிவைட் இதுலேயும். அதாவது டிவைட் cos square x both numerator and denominator. நான் வச்சுக்கோ. இப்போ கணக்கை நான் ஐன்னு எடுத்துகிட்டு கொண்டு வர்றேன். I அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றேன். 0 to pi by 2 dx by cos square x whole divided by 1 by cos square x plus 5 cos square x by cos square x. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 0 to pi by 2 லிமிட்டு dx தனியாக ரிமூவ் ஓரத்தில் வச்சிட்டோம்னா 1 by cos square x மீனிங் secant square x divided by 1 by cos square x secant square x plus 5 dx தனியாக போட்டுக்கோ இன்டகிரேஷனுக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 0 to pi by 2 ஐடியா பண்ணணும் நம்ம தான். கீழே உள்ள secant square x-ஐ 1 plus tan square x-ன்னு பிரிச்சுட்டு ப்ளஸ் 5 எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் dx. இப்போ சரி பண்ணிக்கோ. 0 to pi by 2 நியூமரேட்டரில் secant square x இருக்குது, டினாமினேட்டரில் tan square x plus 6 இருக்குது, dx இருக்குது. இது தான் அவன் கணக்கு சரி பண்ணியிருக்கேன். cos square x-ஆல் டிவைட் பண்ணி போத் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சரி பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன். இப்போ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடு கணக்கை கொண்டு போகிறேன். சரியா? பக்கத்தில் செய்ய போகிறேன். இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு. சரியா? மறந்துடாத. ரைட். அதாவது tan x-ஐ uன்னு எடுப்போம். லெட் u equal to tan x. அப்போ du by dx கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா secant square x, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா secant square x into dx. ரைட், ஓகே. அதே மாதிரி லிமிட்டை சேஞ்ச் பண்ணிடு. லிமிட்டில் கணக்கு கொஸ்டினில் கொடுத்த லிமிட்டு எக்ஸுக்கு, நம்ம இப்போ மாற்ற போகிற லிமிட் யூக்கு மாற்ற போகிற லிமிட் u. அப்போ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேயா?
ரைட், பார்த்து நிதானமாக ஃபாலோ பண்ணிக்கோ. சரி, எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாரு. மேலே 0ன்னு கொடுத்துருக்கு எக்ஸுக்கு, இன்னொன்று வந்து π/2ன்னு கொடுத்துருக்கு. அப்போ யூக்கு வந்து அப்ளை பண்ணல, இந்த எக்ஸுக்கு அப்ளை பண்ணணும். 0ன்னு அப்ளை பண்ணால் 0 தான், π/2 அப்ளை பண்ணால் நாட் டிஃபைன் அப்படின்னு கிடைக்கும், இன்ஃபினிட்டிவ். சரியா, அன்டிஃபைன் அப்படின்னு கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். therefore I ஈக்குவல்ட்டு கணக்கை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். மேலே வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது, இதுக்கும் சேர்த்து டியூன்னு எழுதிடலாம். ரைட், ஓகே. அப்போ மேலே 1 இருக்கும், பை கீழே tan ஸ்கொயர் எக்ஸுக்கு இந்த இருக்குது யூ ஸ்கொயர்னு எழுதிடலாம். ப்ளஸ்ஸு 6 வந்து √6 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். தெரியுதா சொல்கிறது? அப்போ ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறது 1/a² + x² dxன்றது ஃபார்முலா. அப்போ 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a அப்படின்னு அர்த்தம். 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. அப்போ 1/√6 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் x u/a. அவ்வளோதான், இதுதான் ஐ. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். லிமிட்டை போட்டுக்க. லிமிட் வந்து 0 to ∞. அப்போ 1/√6 வெளியே எடுத்துட்டோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் u/√6 0 to ∞. சரி, 1/√6 tan இன்ஃபினிட்டியை போட்டோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது தெரியணும். tan இன்ஃபினிட்டி போட்டோம், tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு போடுறோம். இன்ஃபினிட்டி வந்து 90 டிகிரிக்கு தான் கிடைக்கும். அப்போ π/2 tan 0 0. அப்போ ஆன்சர் வந்து π/2√6 அப்படின்றதான் இங்கே நமக்கு தேவையான கடைசி ஆன்சர். சரியா சொல்கிறது? புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. 2 சம் தான் இருக்கும் எக்ஸசைஸில், நிதானமாக போட்டினா செஞ்சிடலாம். குட். நெக்ஸ்ட் சம் சேம் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன், பார்த்துக்கோ. இன்டகிரேஷன் 0 to π/2 ஒன்று எழுதி பார்த்துட்டிங்கன்னா சரியாக வந்துடும். dx/5 + 4 sin square x dx. சாரி, இப்போ போத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் டிவைட் cos square x both numerator and denominator. அப்போ ஐஸ் ஈக்குவல்னு எடுத்து கணக்கை அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். 0 to π/2 1/cos square x dx வேணால் தனியாக போட்டுக்குவோம், எல்லாம் ஒன்று தான், பை 5/cos square x plus 4/sin square x by cos square x. ஓகே, அப்போ 0 to π/2 1/cos square x மீனிங் வந்து secant square x trigonometry ஃபார்முலா 5/cos square x இருக்கு. 5 secant square x plus 4 tan square x அப்படின்னு அர்த்தம். sin by cosனா என்னது? tan square x அப்படின்னு அர்த்தம். dxஐ வெளியில் போட்டுக்க. இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு பொறுமையாக. 0 to π/2 எல்லாத்தையும் இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸாக கொண்டு வா, கீழே உள்ளதை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் டிவைடட் பை 5 இன்ட்டு 1 + tan square xன்னு எழுதிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ட்ரிகனாமெட்ரி ப்ளஸ் 4 tan square x இன்ட்டு டிஎக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி 0 to π/2ன்னு எழுதிட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் 5a + 5 tan square x இது ஒன்று 9 tan square xன்னு எழுதிக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்க. இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதான்னு பாரு. இப்போ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடு கொண்டு போகணும், அதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் கணக்கை. அதான் இங்கே பொறுமையாக செய்யணும். சரியா? ரைட். u = tan x தான், அதே மாதிரி தான். u = tan x du/dx = tan x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் x. அப்போ du = கிராஸில் கொண்டு போயிட்டோம்னா
dx. இப்போ நான் சப்ஸ்டியூட் I ஈக்குவல்ட்டுன்னு வர்றேன் சம்மில் கடைசியில் லிமிட்டை சேஞ்ச் பண்ணணும்ல எக்ஸு u 0 இருக்குது, π/2 இருக்குது. அதே மாதிரி தான் 0 வந்துடும், இன்ஃபினிட்டி வந்துடும், நாட் டிஃபைன் வந்துடும். வேணா ஒரு டேபிள் போட்டுக்க. ரைட், கையிலே போட்டேன். பொறுமையாக நிதானமாக. சரி, லிமிட்டை மாற்றுறேன். 0 to நாட் டிஃபைன் மாற்றிட்டேன். மேலே வந்து சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? இந்த இருக்குது du அப்படின்னு எழுதிடலாம். அது தனியாக எழுதிக்கிறேன், du. அப்போ 1/5 இருக்குது. அப்போ 5 இருக்கட்டும், ப்ளஸ் 9 u ஸ்கொயர்னு எழுதலாம். இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னா 0 to இன்ஃபினிட்டிவ் 1/√5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோ ஏ ஸ்கொயருக்கு. இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 3u ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க. அப்படின்னா தான் 9 கிடைக்கும். சரி, இப்போ வந்து அந்த அஸ் யூஸ்வல் ஃபார்முலா 0 to லிமிட்டோட தேவையில்லை. 1/a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a 3u/√5. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை நீ வந்து 1/ன்னு எழுதணும். 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது, மறந்து விடாதே. இதுக்கு இன்ஃபினிட்டி போட, இது லிமிட் போடையில் 0 to இன்ஃபினிட்டிவ். அப்போ 1/3√5 வெளியே எடுத்துட்டினா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1/3√5 இதுக்கு வந்து என்ன வந்துடும்? π/2. அது தேவையில்லை, 0 ஆயிரும். அப்போ π/3 2s are 6√5 அப்படின்னு ஆன்சர் வரும். புரியுதான்னு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. அவ்வளோதான், செகண்ட் சம். ஒரு எக்ஸசைஸ் ஓவர். அப்போ இந்த மாதிரி சம்ஸை வந்து பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி செய்யணும். ஓகே, குட்.